சகோதரர்களே, கடந்த வெள்ளிக்கிழமை நம்மோடு பயணித்த இந்த மாவட்டத்தினுடைய பொக்கிஷமாக நாம் பார்க்க வேண்டிய ஜவஹர் அவர்கள் நாளை நடைபெறக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நம்மோடு இருக்க போவதில்லை. கடந்த வெள்ளிக்கிழமை தொழுகையை முடித்துவிட்டு தன்னுடைய உயிரை இந்த மண்ணிற்காக தியாகம் செய்த ஜவஹர் அலியை இழந்துவிட்டு இன்று நீதிக்காக எஸ்டிபி கட்சி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, வியாபார பெருமக்களே, எஸ்டிபி கட்சி நடத்தக்கூடிய இந்த போராட்டம் ஜவஹர் அலி என்கின்ற சமூக ஆர்வலனுடைய கொலையை கண்டித்து நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்றாலும் கூட இந்த போராட்டம் என்பது ஜவஹர் அலியினுடைய பணியை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு போராட்டமாகத்தான் எஸ்டிபி கட்சி இந்த போராட்டத்தை ஒன்றிணைத்திருக்கிறது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் முதலாவதாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் பாபா அவர்கள் சுட்டிக்காட்டியதை போன்று இந்த மண்ணிலே ஜவஹர் அலியை இழந்திருக்கக்கூடிய நாம் இன்னொரு ஜவஹர் அலியை இழக்க கூடாது என்று சொன்னால் இந்த ஜவஹரினுடைய இந்த கொலைதான் இந்த மாவட்டத்தினுடைய இறுதி கொலையாக இருக்க வேண்டும் என்கின்ற சபலத்தை இங்கு இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களோடு சேர்ந்து கட்சிகளோடு சேர்ந்து பொதுமக்களாகிய நாமும் மேற்கொள்ள வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்று தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய அளவில் தான் தமிழ்நாட்டிலே குற்றச் செயல்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி இந்தியாவிலே பாரதிய ஜனதா அரசை எதிர்த்து ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அதிருப்திகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படி தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை அந்த அரசினுடைய ஆட்சியால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஒவ்வொரு துறைகளிலும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நாட்டிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது எந்த துறையாக இருந்தாலும் அத்துணை துறைகளிலும் சீர்கேடுகள் அங்கே விரிந்தாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மேலும் ஒரு உதாரணம் தான் திருமயம் தொகுதியினுடைய ஜவஹர் அலியினுடைய படுகொலை என்பதை இந்த நேரத்தில் குற்றச்சாட்டாக நான் வைக்கின்றேன். ஜவஹருடைய குற்றச்சாட்டிற்கு தமிழ்நாடு அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும் என்கின்ற கேள்வி உங்களிடத்தில் இருக்கலாம். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஜவஹர் அலி அவர்கள் தன்னுடைய வீட்டிற்காக போராடவில்லை, தன்னுடைய பிள்ளைக்காக போராடவில்லை, தன்னுடைய மனைவிக்காக போராடவில்லை. அன்பிற்கினிய சகோதரர்களே, நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக போராடி உயிர் நீத்தவர் தான் ஜவஹர் அலி. அப்படிப்பட்ட ஜவஹர் அலியை பாதுகாத்திருக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்பு, அரசு அதிகாரிகளுடைய பொறுப்பு, புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தினுடைய பொறுப்பு. இந்த பொறுப்பில் இருந்து அவர்கள் பாராமுகமாக இருந்ததுதான் ஜவஹர் அலி இன்று கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்பதை நாம் ஆணித்தரமாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்ல முடியும். அன்பிற்கினிய சகோதரர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், ஜவஹர் அலி அவருடைய வீட்டிற்கு 2 நாட்களுக்கு முன்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தலைவர் சலாவுதீனுடைய தலைமையிலே நிர்வாகிகள் சென்றிருந்தோம். அவருடைய அண்ணன் ராஜா முகமது அவர்களை சந்தித்து பேசினோம். அப்பொழுது அவர்கள் சொல்லி காட்டினார், நான் கூட ஜவஹர் அலிக்கு சொல்லுவேன், நமக்குத்தான் தொழில் இருக்கிறது, நமக்குத்தான் வியாபாரம் இருக்கிறது, நமக்குத்தான் வருமானம் இருக்கிறது, நாம் ஏன் இதை போன்ற அநீதிகளை எதிர்த்து போராட வேண்டும்? உனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, உனக்கு மனைவி இருக்கிறார்கள், உனக்கு குடும்பம் இருக்கிறது, எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது, அதை விட்டுவிட்டு நம்முடைய துணைகளை நீ கவனித்துக் கொள்ள வேண்டியதானே என்று நான் கேட்டேன். அப்பொழுது ஜவஹர் அலி அவர்கள் ராஜா முகமது சகோதரத்திலே சொல்லி காட்டியதாக சொன்ன வார்த்தைகளை உங்களிடத்திலே நான் பதிவு செய்கின்றேன். அண்ணன், இந்த வேலையை, இந்த சமூக பணியை நான் விட்டுவிட வேண்டும் என்றால் நான் என்றைக்கோ விட்டு விடுவேன். ஆனால் இது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை நான் இன்று விட்டுவிட்டேன் என்று சொன்னால் நாளை இறைவனிடத்திலே நான் பதில் சொல்ல வேண்டும். அதனால் யார் என்னிடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சமூக களத்திலே நீதிக்காக நான் போராடுவேன் என்று சொன்ன
ஆர்ப்பாட்டத்தை எஸ்டிபி கட்சி ஒருங்கிணைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர், அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், சமூக ஆர்வலர் இருந்தாலும் கூட எஸ்டிபி கட்சி அவருக்காக குரல் எடுக்கிறது என்று சொன்னால், அதிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி பங்கு பெறுகிறது என்று சொன்னால், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அதிலே பங்கு பெறுகிறது என்று சொன்னால், ஜகுமரலி என்ற அந்த சமூக ஆர்வலர் கட்சியையும் தாண்டி மக்களிடத்திலே நல்ல மதிப்பையும் சமூகத்திடத்திலே உயர்ந்த குணத்தையும் பெற்றிருக்கிறார். அதனால்தான் அவருக்காக இன்று கட்சியினுடைய பாரபட்சங்கள் எல்லாம் தாண்டி இங்கே ஒருங்கிணைந்த ஒரு போராட்டத்தை எஸ்டிபி கட்சியினுடைய தலைமையிலே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 3 விஷயங்களை பற்றி தமிழ்நாட்டில் பேசவே முடியல, அதற்காக போராடவே முடியல, அதை பற்றி சிந்திக்கவே முடியல. அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த தமிழ்நாட்டிலே கஞ்சா போதைப் பொருட்களை பற்றி பேச முடியவில்லை. இந்த தமிழ்நாட்டிலே கந்து வட்டிக்கு எதிராக பேச முடியவில்லை. இந்த தமிழ்நாட்டிலே கனிம வளங்களுடைய கொள்ளைக்கு எதிராக பேச முடியவில்லை. இன்று கஞ்சா போதைக்கு எதிராக பேசுகிறார்கள் என்று சொன்னால், அந்த கஞ்சா போதைக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், வழக்கு தொடுக்கக்கூடியவர்கள், அதற்கு தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தக்கூடியவர்கள், அவர்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, அன்பிற்கினிய வியாபார பெருமக்களே, இந்த திருமயம் தொகுதியினுடைய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இடத்திலே நான் கேட்கின்றேன், இப்படிப்பட்ட ஒரு சீர்கேட்டை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய அரசு என்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறது என்கின்ற கேள்வியை நாம் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று போதையினுடைய கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்திலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கு சமூக ஆர்வலர்கள் முன்வருகிறார்கள் என்று சொன்னால், அவருடைய உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தப்படுகிறது, அவருடைய உடைமைகளுக்கு அச்சம் ஏற்படுத்தப்படுகிறது. அப்படி என்று சொன்னால், காவல்துறை இந்த போதை பொருட்களையும் இந்த கலாச்சாரத்தையும் ஒழிப்பதற்கு அரசின் செயல்பாடு திட்டங்களை எந்த அளவு அமல்படுத்தி இருக்கிறார்கள் என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். அதனால்தான் நான் சொன்னேன், ஜவஹர்லாலுடைய அந்த கொலையோடு சேர்த்து தமிழகத்தினுடைய அத்துணை சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றியும் பேசியாக வேண்டும். அதன்படி ஒரு படி மேலே சென்று தேவை ஏற்பட்டால் சட்டத்துறை அமைச்சரை மாற்றுவதற்கான ஒரு வலிமையான போராட்டத்தை தமிழகத்திலே அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுத்துவோம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் எச்சரிக்கையாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். தமிழ்நாடு எங்கே சென்று நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. கந்து வட்டிக்கு எதிராக போராடக்கூடிய அல்லது அதற்கு எதிராக நிற்கக்கூடிய நபர்களுடைய உயிர்கள் இந்த மண்ணிலே விலை பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவருடைய பெயர் சின்னா. கந்து வட்டியால் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கந்து வட்டியினுடைய அந்த கொடுமையால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஜின்னா அவர்களை தேடி வந்து கட்சியினுடைய அலுவலகத்தில் மனு கொடுக்கிறாங்க. அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக காவல்துறை அதிகாரியிடம் எஸ்டிபி கட்சியினுடைய கரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் ஜின்னா அவர்கள் மனுவை அந்த குடும்பத்தோடு அழைத்து சென்று கொடுக்கிறார். உடனடியாக அந்த கந்து வட்டியை நடத்தக்கூடிய அந்த நிர்வாகிகள் ஜின்னா அவர்களுக்கு கொலை மிரட்டலை கொடுக்கிறார். இது வெறும் கரூரில் நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டிலே எங்கெங்கெல்லாம் கந்து வட்டிகளுடைய கொடுமைகள் தலைவிரித்தார்களோ, அதனால் கொலைகள் நடைபெறுகிறதோ, அதனால் குடும்பங்கள் நடுத்தருக்கு வருகிறதோ, பெண்கள் தாலிகள் அறுக்கப்படுகிறதோ, அந்த இடத்தில் அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு யாராவது வருகிறார்கள் என்று சொன்னால், அவருடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவருடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு அச்ச சூழ்நிலையை அங்கே உருவாக்கப்படுகிறது. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதரர்களே, அந்த கந்து வட்டி கொலைகளுக்கும் அந்த கந்து வட்டியுடைய கொடூரத்துக்கும் எதிராக இனி தமிழகத்திலே யார் போராட முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை இங்கே வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனுடைய வரிசையில் தான் இன்று கனிம வளத்தினுடைய அந்த கொள்ளைக்கு எதிராக பேசப்படக்கூடிய அந்த செயல்பாடுகளையும் அந்த குரல்களையும் இந்த மண்ணிலே ஒழிக்க முடியுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஜவஹர்லாலுடைய கொலை நமக்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக, மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இந்த மண்ணின் மீதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, நாங்கள் கேட்கின்றோம், ஜவஹர்லாலுடைய கொலையினுடைய நீதியாக நாங்கள் கேட்கின்றோம். இதற்கு முன்பாக பேசி காட்டியவர்கள் சொல்லி காட்டினார்களை நான் கேட்கின்றேன். இந்த மண்ணில திருச்சியிலிருந்து ஒரு எஸ்டிபி கட்சியுடைய மாநில செயலாளராக ஜவஹர்லாலுடைய வீட்டிற்கு சென்றிருக்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து
இருக்கக்கூடிய, அதுவும் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் ஏன் ஜவஹர்லால் வீட்டிற்கு செல்லவில்லை? ஏன் அவருடைய வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொல்லவில்லை? ஏன் அந்த இடத்திலே அவருக்கான அந்த பங்களிப்பை இந்த துறையினுடைய அமைச்சர், இந்த பகுதியை சார்ந்தவர், அவருடைய தொகுதியில இந்த மண்ணுக்காக போராடிய ஒருவர் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறாரே, அந்த ஜவஹருடைய வீட்டிற்கு சென்று இரங்கல் தெரிவிக்க கூட உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த மண்ணிலே என்ன சட்ட ஒழுங்கை பாதுகாக்க போகிறீர்கள் என்கின்ற கேள்வியை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்கின்றோம். ஜாபர் அலி கொலைன்றது நாங்க சாதாரணமா விட்டுட்டு போக மாட்டோம். ஜாபர் அலி கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் 4-5 பேரை கைது செஞ்சுட்டோம் சொன்னா மீண்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரிகளையும் மணல் குவாரிகளையும் நாம் நடத்திக் கொள்ளலாம் என்று இந்த மண்ணையும் கல்லையும் இயற்கை வளத்தையும் கொள்ளையடிப்பவர்கள் கனவு காண வேண்டாம். அந்த கனவு நிறைவேறாது என்பதை எஸ்டிபி கட்சியினுடைய போராட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இதிலே பேசிய சமூக ஆர்வலர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஜவஹர் அலியினுடைய அந்த கொலை இங்கே இல்லீகலாக சட்டத்திற்கு புறம்பாக நடைபெறக்கூடிய கல்குவாரிகளுக்கும் மண்குவாரிகளுக்கும் போடப்பட்டிருக்கக்கூடிய பூட்டு என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜவஹர் அலி என்கின்ற அந்த பூட்டு நிச்சயமாக இனிவரும் காலங்களிலும் சட்டத்திற்கு புறம்பாக நடைபெறக்கூடிய குவாரிகளுடைய எவ்வளவு பெரிய கனவாக இருந்தாலும் சரி, அந்த கனவுகளை இழுத்து மூடும் நாங்கள் மூட செய்வோம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஒருவர் போராடினா, ஒருவர் குரல் கொடுத்தா, ஒருவர் இந்த மண்ணை பாதுகாக்கணும்னு முன் வந்தா அவரை கொலை செய்வோம். அந்த கொலைக்கு அரசு துறை இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஒத்துழைப்போம் என்று சொன்னால் தமிழகம் இன்னொரு உத்தரப்பிரதேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த நேரத்தில் நான் வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்துலதான் இன்னைக்கு உலகமே காரி துப்பக்கூடிய அளவுல புல்டோசர் ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசுக்கு எதிராக யாராவது பேசிவிட்டால் அல்லது கனிம வளத்திற்கு எதிராக யாராவது பேசிவிட்டால், மண்வளத்திற்கு எதிராக யாராவது பேசிவிட்டால் உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு உடனடியாக அவங்களுடைய வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. இத உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு. உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. புல்டோசரை வைத்து அந்த வீடுகளை இடிக்கக்கூடிய அதிகாரத்தை உத்தரப்பிரதேச அரசுக்கு யார் கொடுத்திருக்கிறார்? இனி இதை போன்று செய்யக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சுட்டிக்காட்டி கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? உத்தரப்பிரதேச அரசுக்கு எதிராக போராடியவருடைய வீடுகள் புல்டோசரால் இடிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள், தமிழ்நாட்டினுடைய சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடியவர்கள் லாரியால் ஏற்றி கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கொலை செய்யப்படக்கூடிய அந்த குற்றச் செயலில் ஈடுபட்டவர்களை கூட நாம போராடி அந்த வழக்கை கொலை வழக்காக மாற்ற வேண்டிய ஒரு அவலநிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். காவல்துறை நண்பர்கள்ட்ட நான் கேட்கிறேன், நீங்க ஒரு கொலை நடந்த உடனே அதை எப்படி நீங்க ஒரு சாதாரணமான ஆக்சிடென்ட் கேஸாக நீங்கள் பதிவு செய்தீர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஐயம் எனக்கு இருக்கிறது. ஏன்னு சொன்னா அவர் ஒரு வார காலம் இல்லைங்க, பல ஆண்டு காலங்களாக இந்த கனிம வளத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராடி கலெக்டர் ஆபீஸ்ல வெளியில வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார். எத்தனை 20,000 லாரிகள் அளவிற்கு இருக்கக்கூடிய சட்டைகள், மூளைப் பொருட்கள் இடமாற்றுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய தாசில்தார் அதன் மீதான அந்த ஆவணங்களை கசியவிட்டிருக்கிறார் என்று எந்த பயமும் இல்லாம, எந்த ஒளிவுமறையும் இல்லாம மீடியால செய்திகளுக்கு முன்பாக அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். இன்றளவும் ஊடகங்களிலே அந்த பேட்டி நமக்கு நிறைவாக இருக்கிறது. 5 நாள் பொறுத்துக்கங்க, 10 நாள் பொறுத்துக்கங்க என்று அதிகாரிகள் அவர்களிடத்தில் சொல்லுவதாக சொல்லி காட்டினார். நான் கேட்கிறேன், அந்த அதிகாரிடத்தில் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நான் கேட்கின்றேன். உங்களுக்கு அருவருப்பாக இல்லையா என்று நான் கேட்கின்றேன். படத்துல காட்டுவானே ரேப் காட்சி, அதுல ஒரு சின்ன பிள்ளைய ரேப் பண்ணும் பொழுது அந்த பிள்ளை வலிக்கிறது வலிக்கிறது என்று அழுகும் பொழுது 5 நிமிஷம் பொறுத்துக்க, 10 நிமிஷம் பொறுத்துக்க என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமாக காட்டப்படுகிறதோ அப்படித்தான் இந்த மண்ணினுடைய கனிம வளங்கள் அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அதை எதிர்த்து நீதிக்காக போராடிய ஜவஹர் அலியை 5 நாள் பொறுத்துக்க, 10 நாள் பொறுத்துக்க என்று சொன்ன அந்த அதிகாரி
வேலை? எதற்காக அரசு உனக்கு சம்பளம் கொடுக்கிறது? எதற்காக நீ அந்த இடத்திலே அமர்த்தப்பட்டிருக்கிறாய்? அன்பிற்கினிய சகோதரர்களே, சம்பளத்தை பெற்றுக்கொண்டு நீ வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் நீ இருப்பதற்கு தகுதியற்றவன் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக, எஸ்டிபி கட்சியுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்று ஜவஹர்லாலுடைய அந்த கொலை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பை இந்த மண்ணிலே ஏற்படுத்த வேண்டும். அதுதான் ஜவஹர்லாலுக்கு நாம் செய்யக்கூடிய இறுதி மரியாதையாக இருக்க முடியும் என்பதை இந்த மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பணிதான் ஜவஹர்லால் நம்மிடத்திலே விட்டு சென்றிருக்கக்கூடிய பணி. அன்பிற்கினிய சகோதரர்களே, அவர் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கவில்லை, தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கவில்லை. அதைத்தான் நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து, தன்னுடைய உயிரை நீர்த்து இந்த மண்ணினுடைய வளங்களை புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மக்களே, திருமயம் தொகுதியினுடைய மக்களே, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு சென்றிருக்கின்றார். அன்பிற்கினிய சகோதரர்களே, காவல்துறை அதிகாரிகளிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம், அரசு துறை அதிகாரிகளிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். ஹெல்மெட் போடலன்னா உடனே பிடிக்கிறீங்க. அதனால என்னவோ தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் பொழுது ஹெல்மெட் போடலன்னா பிடிக்கிறீங்க. பிடிங்க, சட்டத்துக்கு உட்பட்டது, தாராளமா பிடிங்க. ஒரு வண்டிக்கு சரியான புத்தகங்கள் இல்லை என்று சொன்னால் பிடிக்கிறீங்க. பிடிங்க, அது சட்டத்துக்கு உட்பட்டது, தாராளமாக பிடிங்கள், தவறில்லை. ஒரு சாதாரணமான டிவிஎஸ் எக்ஸலுக்கும் ஒரு சாதாரணமான ஸ்ப்ளெண்டருக்குமே புக்கையும் ஹெல்மெட்டையும் சரிபார்க்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட கனிம வளங்களுடைய குவாரிகளிலே ஆவணங்கள் இல்லை என்று சொன்ன ஜவஹர்லாலுடைய வார்த்தைக்கு ஏன் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் பிடித்திருக்க வேண்டியது ஸ்ப்ளெண்டர் காரணி அல்ல, டிவிஎஸ் ஓட்டியவரை அல்ல, ஆட்டோ ஓட்டுபவர்களை அல்ல. இதை போன்ற குவாரிகளிலே கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடித்து இந்த மண்ணினுடைய வளத்தை சுரண்டிக் கொண்டிருப்பவர்களை, ஆனால் நீங்கள் சாதாரணமாக வாகனங்களில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். தமிழகத்திலே சட்டத்துறை பள்ளித்துக் கொண்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் கேட்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய நிர்வாகிகளுக்கு நான் சொல்லுகின்றேன், எஸ்டிபி கட்சி சார்பாக நான் கோரிக்கை வைக்கின்றேன். தேவை ஏற்படும் என்று சொன்னால், இந்த கொலைகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொல்லி காட்டுகிறாரே, இரும்பு கரம் கொண்டு நான் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அநீதிகளை முடக்குவேன், சரி செய்வேன், நீக்குவேன் என்று சொல்கிறாரே, அப்படிப்பட்ட தமிழக முதல்வருடைய இரும்பு கரத்தை காணாமல் போன, செயலிழந்து போன அந்த இரும்பு கரத்தை தேடக்கூடிய போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் எஸ்டிபி கட்சி ஒருங்கிணைக்கும். அந்த இரும்பு கரம் எங்கே இருக்கிறது, செயல்படுகிறதா இல்லையா, செயலிழந்து விட்டதா என்பதை மக்களிடத்திலே எடுத்துச் செல்ல வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கமிஷனர் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு லேடி பீசிங்க, கமிஷனர் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடியவங்க சென்னையில நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணியிடம் செயின் பறித்துட்டு போறாங்க. கமிஷனர் ஆபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் காவல் அதிகாரிக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை தமிழ்நாட்டிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வழக்கறிஞர்களாக இருந்து கொண்டிருக்க வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நான் கேட்கிறேன், இதை போன்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒரு வழக்கறிஞராக நான் கேட்கின்றேன். நாங்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் மாத்திரமல்ல, களத்திலும் நின்று கொண்டிருக்கிறோம். இதை போன்ற எண்ணற்ற வழக்குகளை நீதிமன்றத்திலே நடத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான பாதுகாப்பை இதுவரை தமிழக அரசு உறுதி செய்யவில்லை என்று சொன்னால், நீதிமன்றங்களில் எப்படி பொதுநல வழக்குகளை வழக்குரைஞர்கள் நடத்துவார்கள் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மண்ணிலே வழக்குரைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அன்பிற்கினிய சகோதரர்களே, சில மாதங்களுக்கு முன்னால் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த வழக்குரைஞர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி கொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால்
தமிழகத்திலே சட்ட ஒழுங்கினுடைய ஆக்கிரமிப்பு எந்த அளவு மிக மோசமாக இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, அதனால் தான் நான் சொன்னேன், எப்படி மத்திய அரசை எதிர்த்து எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடியவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களோ அப்படி தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறையினுடைய பாதிப்பால், ஓட்டையால், செயல்திறன் அற்ற தன்மையால் தமிழகத்தில் உள்ள அத்துறை துறைகளிலும் இருக்கக்கூடியவர்கள் பாதிப்புக்குள்ளாய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு குற்றச்சாட்டாக இந்த மண்ணிலே இந்த நேரத்திலே நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அதனால்தான் உங்கள் இடத்தில் நாங்கள் கேட்கின்றோம். 2 கோரிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். முன்பாக சொல்லி காட்டினார்கள், எத்தனையோ விஏஓக்கள், கிராமப்புற அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய இழப்புகளுக்கெல்லாம் தமிழக அரசு தன்னுடைய நிவாரணத்தை வழங்கி இருக்கிறது. ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் வழங்கி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஜவஹர் அலி அவர் செய்த பணி, அவர் ஒரு விஏஓவாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு தாசில்தாராக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு வட்டாட்சியராக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் செய்த பணி என்பது ஒரு மாவட்ட ஆட்சியர் செய்திருக்க வேண்டிய பணி, ஒரு தாசில்தார் செய்திருக்க வேண்டிய பணி, ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் செய்திருக்க வேண்டிய பணி, ஒரு காவல்துறை அதிகாரி செய்திருக்க வேண்டிய பணி. அப்படி எல்லா துறையினுடைய பணியையும் எடுத்து செய்து தன்னுடைய உயிரை இன்று இந்த மண்ணிற்காக தியாகம் செய்திருக்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு தனிநபராக நாம் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தனிநபராக நாம் பார்க்க கூடாது. இப்படிப்பட்ட ஜவஹர் அலியினுடைய குடும்பத்திற்கு தமிழக அரசு தன்னுடைய சட்ட ஒழுங்கினுடைய அந்த சீரியத்தை ஒப்புக்கொண்டு 1 கோடி ரூபாய் நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக மீண்டும் ஒரு வலிமையான கோரிக்கையை தமிழக அரசிடத்திலே நாங்கள் வைக்கின்றோம். இந்த 1 கோடி ரூபாய் எதற்கு? இந்த 1 கோடி ரூபாய் எதற்கு? இந்த 1 கோடி ரூபாயை ஜவஹர் அலி குடும்பத்திற்கு கொடுத்தாலும் எனக்கு அவருடைய குடும்பத்தை பற்றி தெரியும். அந்த பணமும் இந்த மண்ணிலே நடைபெறக்கூடிய இல்லீகலாக நடைபெறக்கூடிய கல்குவாரிகளுக்கும் மண்குவாரிகளுக்கும் எல்லாம் போராடக்கூடிய அந்த மக்களுக்கான போராட்டத்திற்காக செலவிடப்படுமே தவிர, அன்பிற்குரிய சகோதரர்களே, தன்னுடைய குடும்பத்திற்காக சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை என்பதைத்தான் இந்த போராட்டத்தின் வாயிலாக நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். மிகப்பெரிய கோர சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணிலே, திருப்பூர் மண்ணில் இதே போன்றுதான். திருப்பூர்ல ஒரு சமூக ஆர்வலர், அவர் செஞ்ச குற்றத்தை பாருங்க, ஒண்ணுமே செய்யல. அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எப்படி கொள்ளையடிக்கப்படுது அப்படின்றத கேட்கறதுக்கு ஒரு ஆர்டிஐ போடுறார். இந்த ஆர்டிஐல சில உண்மைகள் அவருக்கு கிடைக்கிறது. இந்த ஆர்டிஐயில் கிடைத்த இந்த உண்மைகளை வைத்துக் கொண்டு இவர் அங்கே நடைபெறக்கூடிய சட்டத்திற்கு புறம்பான செயல்களை தட்டி கேட்பார் என்பதற்காக அந்த சமூக ஆர்வலரை ஆர்டிஐ போடுறார் ஒரே காரணத்திற்காக அந்த சமூக சீர்கேட்டிலே ஈடுபடக்கூடியவர்கள் வாகனத்தை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம், இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாகவே நடந்து கொண்டுதானே இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஜவஹர் அலி போன்ற சமூக ஆர்வலர்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் என்ன செயல் திட்டத்தை இந்த மண்ணிலே ஏற்படுத்துவீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, தூத்துக்குடியில லூர்து பிராக்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ் ஆபீசர் விஏஓ, அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர் அங்க இருக்கக்கூடிய இந்த மணல் கடத்தல், மணல் திருட்டு போன்றவற்றை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவுள்ள நியாயமான அதிகாரியாக செயல்படுறார். அப்போ அவர் அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரியிடத்திலும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரிடத்திலும் போய் சொல்றாரு, நான் இதை போன்ற மணல் திருட்டுகளுக்கும் கனிமவள திருட்டுகளுக்கும் எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு உயிரினுடைய அச்சம் இருக்கிறது, எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அன்பிற்கினிய சகோதரர்களே, லூர்து பிரான்சிஸ் இந்த பாதுகாப்பை கேட்டதற்கு பின்பாக அந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காவல் நிர்வாகமோ அல்லது ஆட்சி நிர்வாகமோ அவருக்கு உண்மையாகவே உயிரினுடைய அச்சுறுத்தல் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. லூர்து பிரான்சிஸ் அவர்கள் சமூக விரோதிகளால் பட்ட பகலிலே அறிவாளால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் இதே தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கிறது. அதனால்தான் நாங்கள் கேட்கின்றோம், ஜவஹர் அலி சம்பவம் என்பது முதலாவதானதும் அல்ல, இறுதியானதும் அல்ல. ஆனால் அது தொடர்கதையாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்வதற்கும் இப்படிப்பட்ட
தன்மையோடு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சமூக ஆர்வலர்கள் இந்த மண்ணிலிருந்து கொலை செய்யப்பட்டால் இந்த மண் எப்பொழுதோ அபகரிக்கப்பட்ட மண்ணாக மாறி இருக்கும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு போராளியுடைய இந்த போராட்டத்தினுடைய இந்த நியாயத்தை கேட்பதற்காக கூடியிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லுகிறோம், தமிழக அரசு சட்டத்துறையை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான இடத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்கள் தவறவிடும் காலமெல்லாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையை கொடுக்கக்கூடிய காலம் தொலைவில் இல்லை என்பதை மனதில் வைத்து தமிழகத்திலே ஆட்சியை நீங்கள் நடத்துங்கள் என்று உங்களிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அதோடு சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லுகிறோம், ஜவஹர்லாலுடைய குழந்தைகளில் யாருக்காவது அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது அரசினுடைய ஒரு வேலையை நீங்கள் நிரந்தரமாக்கி தர வேண்டும். சமூகத்திற்காக போராடக்கூடியவர்களுக்கு இந்த வேலை நிரந்தரத்தை நீங்கள் தர வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், சமூக விரோதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சமூக போராளியை கொண்டுவிட்டோம் என்று சொன்னால், ஒருவர் கொலை செய்தால் கூட அவரின் மூலியமாக நடைபெற வேண்டிய செயல்கள் தடைபட்டு அனைத்து சமூக விரோதிகளுக்கும் அது பாதுகாப்பானதாக மாறிவிடுகிறது என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதரர்களே, ஜவஹர் அலி போன்ற சமூகத்திற்காக போராடக்கூடியவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த இறப்பென்பது அந்த பணியை நீர்த்து போக செய்வதாக முடிவுக்கு கொண்டு வருவதாக இருக்கக்கூடாது. மாறாக ஜவஹர் அலியை போன்ற லட்சக்கணக்கான ஜவஹர் அலிகளை உருவாக்குவதற்கான ஒரு காரணமாக அமைய வேண்டும் என்று சொன்னால், தமிழக அரசு உடனடியாக நிவாரணத்தோடு சேர்த்து ஒரு பணியினுடைய நிரந்தரத்தையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். அத்தோடு சேர்த்து இறுதியாக ஒரே ஒரு கோரிக்கையை நான் தமிழக அரசுக்கு வைக்கின்றேன். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த திருமயம் தொகுதி உட்பட அனைத்து இடங்களிலும் சட்டத்திற்கு புறம்பாக நடைபெறக்கூடிய குவாரிகளை கண்டறிந்து அது சட்டத்திற்கு புறம்பாக நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அதை இழுத்து மூடி அதற்கான அபராதங்களை விதித்து சட்டத்திற்கு உட்பட்டு நடத்தப்படக்கூடிய குவாரிகளுக்கு மாத்திரம் நீங்கள் அனுமதி தர வேண்டும். அப்படி தருவதுதான் இந்த மண்ணை பாதுகாப்பதற்கு, இந்த மண்ணினுடைய அரசியலை பாதுகாப்பதற்கு, இந்த மண்ணினுடைய மக்களுடைய வளத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும். அப்படி நீங்கள் எடுக்க தவறினால் உங்களை அப்புறப்படுத்துவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிகச் சரியாக ஒருங்கிணைத்த எஸ்டிபி கட்சியுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் திருமயம் சட்டமன்ற தொகுதியுடைய நிர்வாகிகளுக்கும் எஸ்டிபி கட்சியின் மாநிலத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றி.